Hi, hello and welcome to Universal CAD Service Tamil YouTube channel. இன்னைக்கு டாபிக்ஸ்ல நம்ம CATIA 2D sketch practice ஓட 9th வீடியோஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 8 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்குது, பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த 2D sketch எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணி ட்ரா பண்றதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த sketch பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ரொஃபைல் தான். இதை நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஷேப்பை நம்ம ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த எலாங்கேட்டட் ஹோல் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கனெக்டிங் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஃபைல், அதாவது இந்த ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இதில் இந்த சர்க்கிள் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஷேப்பை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கனெக்டிங் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணணும். எப்போவுமே நம்ம ஒரு ஸ்கெட்ச் வரையும் போது அவுட்டரில் இருக்கக்கூடிய ஷேப்ஸை ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் தான் கனெக்டிங் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணணும். அதாவது இந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம இப்படியே டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி கொண்டு வர முடியாது. First we need to create these outer profiles. அதுக்கப்புறமா இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற இந்த ஆர்க் ப்ரொஃபைல்ஸ்லாம் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் ஒர்க் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கெட்ச் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் செலக்ட் த ஸ்கெட்ச் அண்ட் செலக்ட் தட் ஃப்ரண்ட் பிளேன். ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். இந்த சர்க்கிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹப் டயாமீட்டர் 50 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் செலக்ட் த சர்க்கிள் கமாண்ட், கிளிக் த சென்டர் பாயிண்ட் ஹியர் அண்ட் கிளிக் அவுட் சைட். Go to constraint option. Constraint option la click constraint, select the circle, click outside, double click the dimension and here you can see radius la irukudhu. Diameter change பண்ணிட்டு enter the value here, diameter 50. So once இந்த circle draw பண்ணதுக்கு அப்புறமா next I am going to draw this portion. இந்த portion draw பண்றதுக்கு first நம்ம இதை எப்படி கன்சிடர் பண்ணணும்னா இதை ஒரு full circle, அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளோட ரெண்டு குவாட்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணி இதை ரிமூவ் பண்ணால் ஒரு ஷேப் கிரியேட் ஆகும். அதுதான் இந்த ஷேப். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 10 mm. ஹைட் பார்த்து இந்த ஹைட் எதுவுமே கொடுக்கல, பட் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது 58 ஃப்ரம் திஸ் சென்டர் டு திஸ் சென்டர். அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரேண்டமாக இதில் ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ரேண்டமாக சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். அந்த சர்க்கிளோட ரேடியஸ் கன்ஸ்ட்ரெயின், செலக்ட் த சர்க்கிள், கிளிக் அவுட் சைட், டபுள் கிளிக் அண்ட் சேஞ்ச் த வேல்யூ இன்டு ரேடியஸ், என்டர் த வேல்யூ 10. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் அகைன் கன்ஸ்ட்ரைன் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சர்க்கிளோட ஹைட் எதுவுமே இல்லை, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கான வெர்டிகல் டிஸ்டன்ஸ், இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வருது. இந்த லைனோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி இருக்குது. இந்த லைன்ல இருந்து ஒரு 12 mm ஆப்செட்டில் ஒரு லைன் கிரியேட் ஆகுது, ஸ்ட்ரெயிட் லைன். திரும்ப அதுல இருந்து 5 mm ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி வெர்டிகலா வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணலாம் 30 டிகிரி ஆங்கிளுக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் செலக்ட் தட் ஆக்சிஸ் லைன். ஆக்சிஸ் லைன் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைனோட லென்த்லாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் கிவ் த ஆங்கிள். இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் தட் கன்ஸ்ட்ரைன்ட், ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் ஆக்சிஸ் லைன் மாதிரி வெளியில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிள் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆங்கிள் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். இந்த லைன் வந்து இந்த ஆங்கிள் லைனுக்கு பேரலாக இருக்கும். அதே டைம் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 mm வருது. ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரா ஒன் லைன் ஹியர். இந்த லைன் வந்து இந்த ஆங்கிள் லைனுக்கு பேரலாக இருக்கணும், பேரலாக தான் இருக்குது. அண்ட் திஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 12. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 12ல இருந்து இன்னொரு லைன் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். சாரி, லைன் தேவையில்லை. இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் பிட்வீனில் இருக்க கேப் வந்து 5 mm. அப்போ டைமென்ஷன் ஆப்ஷனில் போயிட்டு இந்த சர்க்கிளோட சென்டருக்கும் இந்த லைனுக்கும் இருக்கக்கூடிய இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா 5 mm. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரொஃபைல் ஓரளவு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ரெண்டு வெர்டிகல் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஜட் கோ டு தட் ப்ரொஃபைல். ப்ரொஃபைலில் போயிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 2 லைன்ஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எதுவுமே டைமென்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. எது எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா இந்த லைனையும் இந்த சர்க்கிளையும் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டேஞ்சன்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த லைன் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது. இந்த லைனை வந்து இந்த லைனுக்கு வந்து ஐ எம் கோயிங் டு அப்ளை தட் பெர்பெண்டிகுலர். இது ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சர்க்கிளையும் லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு we need to apply the tangent C. டேஞ்சன்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பெர்பெண்டிகுலர் அலைன் ஆகிடுச்சு, நோ இஷ்யூ.
இப்போ இந்த இடத்துல குயிக் ட்ரீம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். குயிக் ட்ரீமை டபுள் கிளிக் பண்ணிட்டு ஆப்ரேஷனில் குயிக் ட்ரீம் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த போர்ஷன்ஸ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப் டு திஸ் சாரி கண்ட்ரோல் செட் அன்டூ பண்ணிக்கிறேன். அகைன் குயிக் ட்ரீம் டபுள் கிளிக். ஸோ இந்த ஆர்க் ப்ரொஃபைல் தேவையில்லை. அதே மாதிரி இந்த இன்சைட் ப்ரொஃபைல் இது இந்த ப்ரொஃபைல் இது எல்லாமே நமக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த ஷேப் கிடைச்சதுக்கு அப்புறமா we need to create ஆப்போசிட் சைடு ஆல்சோ. இப்போ இந்த ஆப்போசிட் சைடும் உங்களுக்கு சேம் வேல்யூவில் இருந்தால் மிரர் பண்ணிக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் 30 டிகிரியில் இருக்குது. பட் இந்த பக்கம் 45 டிகிரியில் இருக்கிறதுனால நம்ம இதை மிரர் பண்ண முடியாது. ஸோ மிரர் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து we need to adjust some angle. இந்த ஸ்ட்ரெயிட் லைனை யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த லைனுக்கு ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணி அப்புறம் தான் நம்ம மிரர் பண்ண முடியும். பட் நம்ம அவ்வளோ கான்ஃப்ளிக்டாக நம்ம போக தேவையில்லை. நம்ம டாப்பில் வரைஞ்ச மாதிரி பாட்டம் சைடுமே இதை ட்ராப் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த பாட்டம் சைடுமே சேம் அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிள் வரைஞ்சிட்டு இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 10 mm, ரேடியஸ் 10 கொடுத்துக்கலாம். ஃப்ரம் திஸ் சென்டர், அதாவது இந்த சென்டர் டு சென்டர் பார்த்தீங்கன்னா 54 mm இருக்குது. ஃப்ரம் தி சென்டர் டு சென்டர் ஐ ஜஸ்ட் என்டர் த வேல்யூ 54. தென் அகெயின் ஒரு ஆக்சிஸ் லைன், இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு ஆக்சிஸ் லைன். இந்த ஆக்சிஸ் லைனோட ஆங்கிள் இந்த இடத்துல வருதுல, இந்த லைன் வந்து 45 டிகிரி நம்ம ட்ரா பண்ணலாம். பட் இந்த இடத்துல வந்து டைரெக்டாக இந்த லைன்லேயே இது கனெக்ட் ஆகுது. இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெஃபரன்ஸ் லைன் தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் லைனில் இது கனெக்ட் ஆகுறதுனால நம்ம டைரெக்டாக இந்த லைனை வந்து ஆக்சிஸ் லைனாக இல்லாமல் நார்மல் லைனாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணதுனால சேஞ்ச் ஆகாது. ஸோ அகெயின் இந்த லைனுக்கு மேலேயே நம்ம போயிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த லைன்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 mm. இந்த லைனுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட், இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் 5 mm. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா சேம் அதே மாதிரி நம்ம டாப் சைடு என்ன பண்ணமோ அதே மாதிரி பாட்டம் சைட்லேயும் போயிட்டு இப்போ இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அகெயின் இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ரெண்டு பக்கமும் டேஞ்சன்சி அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் டேஞ்சன் பண்ணிக்கலாம். லைனையும் சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு டேஞ்சன் பண்ணிக்கலாம். தென் இந்த லைனை இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக 90 டிகிரியில் அலைன் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த லைனையும் இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் we need to apply the tangency here. ஒன்ஸ் டேஞ்சன்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு we need to apply that perpendicular. அதுக்கப்புறமா ஆப்ரேஷனில் குயிக் ட்ரிம், ஜஸ்ட் செலக்ட் த குயிக் ட்ரிம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அன்வான்டாக இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத போர்ஷன்ஸ் ஜஸ்ட் ரிமூவ் திஸ் ஒன். ஸோ இந்த போர்ஷன் அன்வான்டாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் எக்ஸ்டெண்டில் போயிட்டு எக்ஸ்டெண்ட். ஓகே, தென் அகெயின் குயிக் ட்ரிம் இந்த இடத்த நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐம் கோயிங் டு மேக் இட் ரெஃபரன்ஸ். ஓகே, ஏன்னா அந்த பக்கம் எனக்கு தேவையில்லை, நமக்கு அந்த பக்கம் லைன் தேவையில்லை, அதனால நான் அதை ரெஃபரன்ஸ் இல்லைனா மாற்றிட்டேன். அதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த லைனோட கன்ஸ்ட்ரெயின் லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால நான் அதை ரெஃபரன்ஸாக மாற்றிட்டேன். ஸோ நமக்கு இந்த போர்ஷன் மட்டும் தான் தேவை, இந்த பக்கம் தேவையில்லை. இப்போ இந்த ரெண்டு பக்கமும் நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த கனெக்டிங் ப்ரொஃபைல், இந்த ஆர்க் ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ணலாம். ஆர்க் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த பக்கம் டேஞ்சென்ஷியலாக அலைன் ஆகுது, 90 டிகிரி ரேடியஸ். சேம் அதே மாதிரி நமக்கு ஆப்போசிட்லேயும் வரணும். ஸோ ஜஸ்ட் ஐம் செலக்ட் திஸ் ஆர்க் கமாண்ட் ஹியர். ப்ரொஃபைல் ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் 3 பாயிண்ட் ஆர்க் வித் ஸ்டார்ட் லிமிட் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் திஸ் சர்க்கிள் அண்ட் திஸ் சர்க்கிள். ஸோ ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது ரெஃபரன்ஸாக க்ரியேட் ஆகுது. ஓகே, இப்போ செலக்ட் த ஆர்க் அண்ட் திஸ் சர்க்கிள். கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் போய் டேஞ்சன்ட் அப்ளை பண்ணணும். சேம் அதே மாதிரி இந்த பக்கமாக ஆர்க்கையும் சர்க்கிளையும் செலக்ட் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் போய் டேஞ்சன்சி அப்ளை பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஆர்க்கோட ரேடியஸ், ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்க்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதோட ரேடியஸ் வேல்யூ 90. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி பாட்டம் சைடு இதை நம்ம மிரர் பண்ண முடியாது, ஏன்னா இந்த பக்கம் இருக்க டிஸ்டன்ஸ் வேறு. இங்கே வந்து 54 தான் இருக்குது, இங்கே 58. இதோட ஹைட்லாம் டிஃபர் ஆகும். அதனால் நம்ம இதை மிரர் பண்ணால் மேட்ச் ஆகாது, இண்டிவிஜுவலாக தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இந்த பக்கம் நம்ம அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு ஆர்க் ஒன்று ட்ரா பண்ணுறோம். ஆர்க்கு ட்ரா பண்ணுறதுக்கப்புறமா இந்த ஆர்க்கையும் சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு we need to apply the tangent. அகைன் இந்த பக்கம் ஆர்க்கையும் இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு டேஞ்சன்சி இந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு தென் அகைன் கிவ் த வேல்யூ ஹியர். ஸோ வேல்யூ ரேடியஸ் வந்து 90. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த இன்னர் ப்ரொஃபைல்,
இந்த இன்னர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சர்க்கிள், அதாவது இந்த ரேடியஸ் 38, இந்த ரேடியஸ் 38க்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்சைடில் ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஐ ட்ரா ஒன் சர்க்கிள் ஹியர். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 38. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் ஃபில்லட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 mm ஃபில்லட், இங்கேயும் 12 mm ஃபில்லட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபில்லட்டில் கார்னர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கார்னர் ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள், நோ ட்ரிம். நோ ட்ரிம் யூஸ் பண்ணாதான், கார்னரில் போயிட்டு நோ ட்ரிம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து இது ரிமூவ் ஆகாமல் வரும். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், 12 mm. சேம் அதே மாதிரி இந்த லைனை செலக்ட் பண்ணுங்கள், இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணுங்கள். சாரி, ஃபஸ்ட்டு செலக்ட் த கார்னர் அண்ட் நோ ட்ரிம். ஃபஸ்ட்டு செலக்ட் த லைன் அண்ட் திஸ் ஆர்க். ஸோ 12 mm. ஸோ அகைன் போயிட்டு இந்த ஆப்ரேஷன்லாம் குயிக் ட்ரிமாக டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத அன்வான்ட் போர்ஷன்ஸ். ஜஸ்ட் ரிமூவ் திஸ் அன்வான்ட் போர்ஷன்ஸ். இப்போ இந்த போர்ஷன்ஸ் வந்து இந்த இடம் நமக்கு கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இந்த கீஹோல் ப்ரொஃபைல் நம்ம லாஸ்ட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு எலாங்கேட்டட் ஹோல். இந்த எலாங்கேட்டட் ஹோலை ட்ரா பண்ணுறதுக்கு வி ஹாவ் த ஆப்ஷன் ஹியர். ப்ரொஃபைல் மெனுவில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வி ஹாவ் த ஆப்ஷன் எலாங்கேட்டட் ஹோல். இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஆக்சிஸ் நேர் இதை அலைன் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு எலாங்கேட்டட் ஹோல் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த எலாங்கேட்டட் ஹோலோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22. ஸோ இந்த வேல்யூ வந்து 22. அதே மாதிரி இந்த லென்த், இந்த சென்டர் டு சென்டர், சென்டர் டு சென்டர்னா இந்த லைன், இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 28. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த எலாங்கேட்டட் ஹோல் ட்ரா பண்ணதுக்கப்புறமா இதோட சென்டர் டு சென்டர், அதாவது இந்த சர்க்கிளோட சென்டருக்கும் இந்த எலாங்கேட்டட் ஹோலோட எண்டு பாயிண்ட், இந்த சென்டருக்கும் இந்த எலாங்கேட்டட் ஹோலோட எண்டு பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 108. ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லைன், இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லைன், அப்புறம் ஒரு ஆர்க்கு, அப்புறம் ஒரு ஆர்க். ஸோ இந்த ப்ரொஃபைலை நம்ம வந்து சர்க்கிளாக கன்சிடர் பண்ணணும். அதாவது இந்த இன்பிட்வீனில் வருது இல்லை, இந்த ரேடியஸ் 32, இது வந்து ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து இதுதான். ஸோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அன்வான்ட் லிங்க்ஸ் எடுக்காது. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள் இந்த மாதிரியான கேஸில். ஸோ இந்த ரேடியஸ் வந்து 32. இப்போ இந்த ரேடியஸ் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து இதுக்கு ஒரு டேஞ்சன்ட் லைன், தென் இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க் ப்ரொஃபைல். ஸோ இந்த இடத்துல நமக்கு டேஞ்சன்ட் ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னா லைன் கிரியேட் பண்ணாமல் டைரெக்டாக பை டேஞ்சன்ட் லைன் போய்க்கலாம். ஸோ பை டேஞ்சன்ட் லைனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த ஆர்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள், இங்கே லைன் ஃபார்ம் ஆகும். தென் இந்த ஆர்க்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் செலக்ட் பண்ணுங்கள், லைன் ஃபார்ம் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலாக டேஞ்சன்சியில் எடுத்துக்கும், அதுதான் பை டேஞ்சன்ட் லைன். நெக்ஸ்ட் வந்து ஆர்க் கமாண்டு. சேம் ஆர்க் கமாண்டும் நீங்கள் இதே மாதிரி இப்போ இந்த பக்கத்தில் நம்ம ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அன்வான்டான இந்த ஆர்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அன்வான்டான ரிலேஷன்ஷிப் எடுக்காது. இப்போ இந்த ரெண்டு பக்கமும் ஃபர்ஸ்ட் ஐ எம் அப்ளைங் டான்ஜென்சி. தென் அகைன் இந்த பக்கமும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை த டான்ஜென்சி. ஓகேங்களா? ஒன்ஸ் டான்ஜென்சி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த ஆர்க்கோட ரேடியஸ், இந்த ஆர்க்கோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 76. ஸோ கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஆர்க்கோட ரேடியஸ் 76 கொடுத்துட்டு இப்போ அன்வான்டாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்வான்டாக இருக்கக்கூடியதை குயிக் ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ சேம் அதே மாதிரி உங்களுக்கு பாட்டம்லேயும் போயிட்டு சேம் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்க் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மார்க் ஆகுது. அது என்னன்னா பக்கத்தில் இருக்க ஸ்கெட்ச் கூட ஆட்டோமேட்டிக்காக லிங்க் எடுக்குது. இப்போ அந்த லிங்க் நமக்கு டைமென்ஷன் கொடுக்கும்போது இஷ்யூ கிரியேட் பண்ணும். அதனால் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த லிங்க் எதுவுமே இல்லாமல் வரும். அதுக்கப்புறமா இந்த ஆர்க் ரெண்டு பக்கமும் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் we need to apply the tangency on both side. Select the arc and circle, apply tangency on both side. ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ட்ராக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டைமென்ஷன், ஆர்க்கோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 76 வச்சுட்டு இப்போ இது வந்து உங்களுக்கு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சும்மா இந்த பாயிண்டில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கு அப்புறமா குயிக் ட்ரிம் ஆப்ஷனில் போயிட்டு இந்த அன்வான்டாக இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் இந்த ஆர்க்கோட இந்த சர்க்கிளோட இன்சைட் ப்ரொஃபைல்ஸும் ஐ எம் கோயிங் டு ரிமூவ். ஓகேங்களா? கண்ட்ரோல் செட், குயிக் ட்ரிம், ரிமூவ் திஸ். ஸோ நமக்கு இந்த ப்ரொஃபைல் ஓரளவுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஃபைனலாக நமக்கு இந்த இடத்துல ஒரு கீஹோல் ப்ரொஃபைல், இந்த இடத்துல ஒரு கீஹோல் ப்ரொஃபைல். இப்போ இந்த கீஹோல் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்க்கிள் இந்த இடத்துல போயிட்டு இதை நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ட்ரா ஒன் சர்க்கிள் ஹியர். இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 28.52.
ஸோ 28.52ங்கிறது இதோட டயாமீட்டர் வேல்யூ ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் 28.52 கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த கீஹோல் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 6.3 இன்ட்டு 3.15 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு we need to create one line here. இந்த பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். தென் இந்த லைனை இன்னொரு பக்கமாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ரெண்டு லைனை ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிட்டு ஐ எம் அப்ளைங் த கன்ஸ்ட்ரெயின்ட் சிமெட்ரி ஹியர். சிமெட்ரி அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் கிவ் த வேல்யூ. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இந்த வித் வந்து 3.15. ஓகேங்களா. 3.15ங்கிறது இந்த வித்து. தென் இந்த இடத்துல இதை கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் செலக்ட் தட் லைன். இந்த லைனை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம், ஹரிசாண்டலாக மாற்றிக்கணும், ஏன்னா இந்த லைன்லாம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். தென் இந்த ஹைட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், இந்த ஹைட் வந்து நம்ம 6.3 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஆக்சுவலாக 6.3ங்கிறது இங்கேருந்து எடுக்கல, ஜஸ்ட் ஐ மேக் இட் இன்ட்டு 3.15. ஓகே, சேம் இதே வச்சுக்கலாம். ஜஸ்ட் ரிமூவ் திஸ் ஒன் 1 2 3. ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீஹோல் ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு. ஸோ இந்த பக்கம் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம், இதில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம், அதுக்கப்புறம் இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் சர்க்கிள் ஹியர் அண்ட் அகெயின் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். இப்போ டைமென்ஷன் கொடுக்கலாம். இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் 12. ஓகே, ரேடியஸ் வந்து 12. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மால் சர்க்கிள் ஆக்சுவலாக 19 mmங்கிறது இதோட டயாமீட்டராக எடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் 19 mm டயாமீட்டர். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், தென் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரஃபாக ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இதை அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹரிசாண்டல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு மேக் இட் இன்டு வெர்டிக்கல். அகைன் இந்த லைன். ஸோ ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன் எல்லாத்துலேயும் கம்பல்சரி ஹரிசாண்டல் வெர்டிக்கல் வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் 14 mm வச்சுருக்காங்க. அதாவது ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் டிஸ்டன்ஸ் 14. ஓகேங்களா. திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து 3 mm ஃபில்லட், அதாவது இந்த இடத்துல 3 mm, அதே மாதிரி பாட்டம்லேயும் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா கார்னரில் போயிட்டு ஐ சேஞ்ச் த ஆப்ஷன் ஹியர் ட்ரிம் ஆல் எலமெண்ட். ட்ரிம் ஆல் எலமெண்ட் கொடுத்தா தான் எனக்கு இந்த எட்ஜ் ரிமூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இதோட வேல்யூ ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ 3 mm கொடுத்தீங்கன்னா இது வந்துருச்சு. எகைன் போயிட்டு இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கலாம், இந்த ஆர்க்கை செலக்ட் பண்ணிக்கலாம், இந்த லைன் செலக்ட் பண்ணிட்டு இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைலையும் பாட்டம் சைடு மிரர் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் திஸ் மிரர் ஆப்ஷன், செலக்ட் திஸ் லைன். ஸோ இதை நம்ம மிரர் லைனாக எடுத்துக்கலாம். ஸோ மிரர் பண்ணிங்கன்னா இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைலும் பாட்டம்லாம் நமக்கு மிரர் ஆகிடும். அண்ட் அன்ட்ரிம் திஸ் ஒன், சாரி